வெல்கம் பேக் டு மை சேனல். சாம்சங் 6kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதில் டெமோ வீடியோ வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தட் இன்றைக்கி வந்து இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா மாடலுக்குமே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து வருவாங்க. வரலன்னா நீங்கள் சாம்சங் கஸ்டமர் கேர் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு பர்சன் வந்து அனுப்புவாங்க. அவங்க வந்து டெமோ கொடுப்பாங்க. ஒரு வேளை அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க வந்தாலே ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒன்றுமே வந்து புரியாது சில பேருக்கு. ஸோ அதனால் இதில் நம்ம வந்து பொறுமையாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவுட்லெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ அவுட்லெட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போகுது. ஆக்சுவலாக அது மாதிரி போகக்கூடாது. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மிஷினோட இதிலேருந்து அது வந்து நல்லா டவுனாக இருக்கணும். கீழே போகிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஆர்எல்ஸ் மிஷினோட ஹைட் வந்து ஏற்றலாம். ஆனால் அவங்களோட சஜஷன் என்னென்னா மிஷின் வந்து எந்த ஒரு டூல்ஸும் அடியில் வந்து வைக்கக்கூடாது. ஹைட் ஏற்றுற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஷேக் ஆகும். அதனால் அதுமாதிரி வைக்கக்கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து இது அவுட்லெட் வந்து அப்படியே கீழே போகிற மாதிரி நீங்கள் வெளியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கீழே போகிற மாதிரி வந்து விட்டுருங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்லெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்லெட் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காசு கம்மியாக வரும். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்து உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வரணும். ஒரு வேளை நீங்கள் மாடியிலலாம் வச்சுருக்கீங்க, தண்ணி ஃபோர்ஸாக வரலன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அடுத்து இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக பண்ணுவோம். அதில் ஒன்ஸு நம்ம கிளாத்தை போட்டு வாட்டர் டேப் திறந்து விட்டு ஆன் பண்ணிவிட்டு மோடு செட் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே பண்ணிடுறோம். பட் இதில் வாஷ் டைமர் செட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ட்ரைன் பண்ணுறதா இருக்கட்டும், திரும்ப தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பின்னில் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக பண்ணணும். ஆனால் ஆட்டோமேட்டிக்கை விட செமி ஆட்டோமேட்டிக் லைஃப் நல்லா வரும். ஸோ இது வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஏரியா. இது வந்து தனியாகவே வரும். இது அட்டாச்சாக இருக்கும், தனியாக வராது. இது வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு உண்டானது. இது என்னென்னா நம்ம கிளாத் போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இது. ஸோ இதுதான் வந்து கிளாத்தை பிடிச்சி வைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாத்ஸ் வந்து போடணும். துணியை எந்த ஆர்டரில் போடணுன்னா இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்படி சுற்றி சுற்றி போடணும். அதே போல் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். துணியில் அதுக்கு முன்னாடி பின் எதனா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ இப்படி போடுறேன்னா அடுத்து பாருங்கள். அடுத்து இப்படி, அடுத்து இப்படி. ஸோ இப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போடணும். அதே போல் நார்மல் கிளாத் போட்டிங்கன்னா நார்மல் கிளாத் மட்டும் போடுங்க. ஜீன்ஸ் போட்டிங்கன்னா தனியாக போடுங்க. பிளாங்கெட்ஸ் போட்டிங்கன்னா நம்ம பெட்ஷீட்லாம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டிங்கன்னா அது தனியாக போடுங்க. ஸோ இது வந்து கேஜி கணக்கு தான். இப்போ 6 kgனா நம்ம வந்து ஒரு 10 சாதா துணி போடுறீங்கன்னா ஒரு 10 துணி போடலாம். பெட்ஷீட் போடுறீங்கன்னா 2 போட்டாலே உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஜீன்ஸ் போடுறீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 அதிகபட்சமாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஆனால் ஜீன்ஸு இந்த பிளாங்கெட்லாம் போடும்போது ஹெவியில் வச்சுக்கணும். இது வந்து வாஷ் மோடு 2 தான். ஒன்று வந்து வாஷ் நார்மலு, ஒன்று வந்து ஹெவினா ஹெவியான துணி. நீங்கள் வந்து இப்போது ஜீன்ஸு இல்லைனா வந்து பெட்ஷீட்டு இதெல்லாம் போடும்போது ஹெவியில் கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லா துணிக்கும் நார்மல் கொடுத்துக்கோங்க வாஷ். ஓகேங்களா? இது வந்து ட்ரைனு, தண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணுற மோடு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10லேருந்து 12 துணி போட போகிறேன். இந்த 10லேருந்து 15னா இப்போ நீங்கள் வெறும் இன்னர்ஸ்லாம் போடுறீங்கன்னா 15 போடலாம். ஸோ கேஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் தண்ணி பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி நீங்கள் திறந்து விட்டாலே போதும். இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து வாட்டரு இந்த வாஷ் ஏரியாவுக்கு போகணுன்னா இந்த சைடில் இருக்கணும். ஸ்பின்னில் போகணுன்னா அந்த சைடில் இருக்கணும். ஸ்பின் வந்து ஆக்சுவலாக அவசியம் இல்லை, அது எக்ஸ்ட்ரா ஒரு இது தான். வேணும்னா உங்களுக்கு ஸ்பின்லேயும் தண்ணியை போட்டு அது வாஷ் பண்ணுறதுக்கான இது. மோஸ்ட்லி அது தேவையில்லை. நீங்கள் இந்த இடத்துல மட்டும் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேளை வாட்டர் வரலன்னா இதை வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு வேளை தண்ணி வந்து வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து செக் பண்ணுங்கள். அப்புறமா டேப் செக் பண்ணுங்கள். நான் இதையுமே காட்டிடுறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த சைடு தள்ளணும்னா இங்கே வந்து வரும். ஸோ ஸ்பின் பண்ணும்போது அது வந்து யூஸ் ஆகும். தண்ணி பிடிக்கும்போது இது வந்து வாஷ் மோடு ஒரு ஹெவி மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரெயினில் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி வர அது மட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கவனிக்காதே விட்றீங்க, தண்ணி நிறைய வந்து வேஸ்ட் ஆகிடும். எந்தளவுக்கு தண்ணி பிடிக்கலான்னா இந்த இது வந்து டச் பண்ணணும். ஆஃப் ஆச்சு டச் பண்ணணும், இல்லை ஃபுல் டச் பண்ணலாம்.
ஸோ இது என்னென்னா எதனா ஒரு அழுக்கு இருக்குது, எதனா என்ன பின் இருக்குன்னா இதில் மோஸ்ட்லி மாட்டிக்கும். இதை நம்ம ஒரு தடவையும் எடுத்து வாஷ் பண்ணணும். அது வீக்லி ஒரு தடவையாச்சும் வாஷ் பண்ணணும். இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டீங்க தண்ணியை திறந்து விட்டுனா இந்த இடத்துல வந்து கேப்பில் போய் திரும்ப கீழே தான் போகும். ஸோ ஓவர்ஃப்ளோ வந்து ஆகாது. பட் நீங்கள் இது வந்து மேனுவலாக பண்ணுறதுனால நம்ம பக்கத்தில் இருந்து தான் வந்து பண்ணணும். வாஷ் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து மற்ற ஒர்க்கை பண்ணலாம். மற்றபடி ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டாப் பண்ணும்போதும் அப்புறம் ட்ரைன் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த லெவலில் நான் வந்து வாட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லிக்யூட் வந்து ஊற்றணும். லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு தான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை வந்து வாங்கிக்கலாம். எது இல்லை சீப்பர் ஆப்ஷன் இருக்குதோ அது வந்து வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பாக லிக்யூட் தான் ஊற்றணும். புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பவுடர் வந்து போடக்கூடாது வாஷிங் மிஷினில். அதுவும் இது வந்து டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் லோடு சில வாஷிங் மிஷின் வரும், அதுக்கெலாம் வந்து ஃப்ரண்ட் லோடு லிக்யூட்னு தனியாக வரும். ஏன் அந்த லிக்யூட்லேயே வித்தியாசம் வருதுன்னா அது அதோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் வரும். டாப் லோடுனா டாப் லோடு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு மூடி அளவுக்கு நான் வந்து ஊற்றுவேன் ஒரு ஃபுல் இதுக்கு. இப்போ லிக்யூடை வந்து அப்படியே ஊற்றியாச்சு. இப்போ இந்த மூடியை வச்சு மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ கூட நீங்கள் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் டைமர் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சோக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 15 மினிட்ஸு ரன் டைமு. 15 மினிட்ஸ் கண்டினியூவாக வந்து ஓடும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணோன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்னால் இவ்வளோ. இந்த மாதிரி நீங்கள் இதிலேருந்து இந்த 5 மினிட்ஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் இது வந்து சோக் பண்ணுறதுக்கான டைமை வந்து விட்டுடலாம். பட் சோக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் சுற்றிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஊற வைக்கும். ஏன்னா நம்ம போட்ட லிக்யூட் வந்து அதில் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அரௌண்ட் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த 15 வர வரையும் அது வந்து ஜஸ்ட்டு வந்து அப்படியே தண்ணியில் வந்து ஊறிட்டு தான் இருக்கும். வச்ச உடனே வந்து சுற்றாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் மட்டும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கும். அப்புறம் 15 இங்கே வந்த உடனே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதோட 0 வந்தவுடனே அலாரம் வந்து அடிக்கும். ஸோ அலாரம் இந்த மாடலில் வந்து அடிக்குது, சில மாடலில் வந்து அலாரம் இருக்காது. நீங்கள் தான் மேனுவலாக அது 0 வந்தவுடனே ட்ரைன் பண்ணி விடணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா தண்ணி வந்து வெளியே தெறிக்கும். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலாரம் வந்து அடிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மிஷினில் வந்து அலாரம் இருக்கும், சில அலாரம் இருக்காது. 0 ஆகிடுச்சு, மிஷின் வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரைன் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து பின்னாடி திறந்து விட்டுரும், இந்த பைப் வழியாக போகும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம வாட்டர் பிடிச்சி அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 15 மினிட்ஸ் மேலே வந்து செட் பண்ணோம். ரெண்டாவது வந்து 10 மினிட்ஸும், மூணாவது நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணாலே வந்து போதும். ஓகே, இப்போ வந்து வாட்டர் கீழே வரையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வந்து திறந்து விடுறோம். திறந்து விடுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனில் இருந்து நார்மல் வாஷ் மாற்றிட்டு திறந்து விடுங்க. அகைன் ஒரு இந்த லெவல் வரையும் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வாஷ் டைமர் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே பிடிச்சிட்டேன். வேணும்னா கொஞ்சம் வந்து ட்ரைன் பண்ணி விட்டுக்கலாம், போதும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 10 மினிட்ஸ் வந்து வைக்கிறேன். இப்போ அகைன் ரெண்டாவது சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சு. நான் ட்ரைன் கொடுத்துட்றேன். ஸோ 2 தடவை மட்டும் போட்டது போதுன்னா நீங்கள் மூணாவது வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னில் போட்டுட்டு வாட்டர் திறந்து விட்டு ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வாஷ் மாதிரி தான் இருக்கும். ஆர் எல்ஸ் நான் ஸ்பின்னில் போடாதே விட்டலாம். நான் யூஸ்வலாக இப்போல்லாம் எப்படி பண்ணுறேன்னா 3 தடவை இதில் போட்டுருவேன். இதில் தண்ணி போன உடனே அப்படியே தூக்கி வந்து காய போட்டுருவேன்.
கிளாத்தோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரும். ஏன்னா ஸ்பின் வந்து ஓவராக சுற்றி அது ட்ரை பண்ணுது இல்லையா, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கிளாத்தோட லைஃப் வந்து கம்மியாகலாம். பட் உங்களுக்கு வந்து உடனே கொஞ்சம் காயணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பின் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது அடுத்து இது ட்ரை ஆன உடனே திரும்ப தண்ணி பிடிச்சிட்டு 5 மினிட்ஸ் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது வரையும் 5 மினிட்ஸ் போட்டு எடுத்தாச்சு, முடிஞ்சு. இப்போ இது வந்து ட்ரைலியே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஸ்பின்னில் போடலாம், அதல்ஸ் நீங்கள் அப்படியே எடுத்து கூட காய போட்டுடலாம். இதிலேருந்து உங்களுக்கு ஸ்லோவாக காயட்டும் பரவாயில்லன்னா அப்படியே எடுத்து வந்து வெயிலில் காய போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்பின்னில் தான் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான மேட்ரு. கொஞ்சம் சவுண்டு கொடுக்கும், மிஷின் ரொம்ப ஆடும். ஸோ நான் அதில் தான் இப்போ மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஸ்பின்னை, அப்படியே காய போட்டுக்கிறது. 2வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாத்ஸோட லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். இந்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க துணியை அப்படியே தூக்கி போட முடியாது, ஒரு அளவுக்கு தான் போடணும். இல்லைனா அதாவது துணியில் கம்மியாக இருந்தாலும் மிஷின் ரொம்ப ஆடும், துணியை அதிகமாக போட்டாலும் மிஷின் ரொம்ப ஆடும். 2வது ஈவனாக இல்லை அப்படின்னாலும் ரொம்ப மிஷின் ஆடும். வெயிட் இதில் வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 துணி தான் வந்து போட்டிருங்க. இதில் ஆஃப் கிட்ட வந்துருக்கு இல்லையா, ஆஃப் கூட நிறையவே கூடாது. இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக நீங்கள் வந்து போடணும். இதை வந்து இப்படி லாக் மாதிரி வச்சு இப்படி ஒரு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா அது நல்லா லாக் ஆகிக்கும். இப்போ இதை லாக் பண்ணணும், இந்த கிளிக் சவுண்டு வந்து வரணும். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வாட்டர் வேணும்னா திறந்து விட்டுக்கலாம். ஆனால் வாட்டர் திறந்து விடும்போது நீங்கள் அதில் போனோம் அப்படின்னா வாட்டரு இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? மேக் ஷூர் அது ட்ரெயினில் தான் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் வாட்டர் வந்து தங்கக்கூடாது. இதில் வந்து அப்படியே போகணும். இப்போ திறந்து விடுறேன். திறந்து விட்டிங்கன்னா இங்கே வந்து வரும். அது சென்டரில் வருதான்னு பாருங்கள். சென்டரில் வரலன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் திறந்து விட்டுருங்க தண்ணியை. ஸோ இது வந்து நீங்கள் 2 தடவை தான் போடுறீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணியை திறந்து விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் வரையும் கொடுத்துருக்கோம். இதில் 1 நிமிஷமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிடும். 1 நிமிஷம் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுது. இது ஆக்சுவலாக இப்போ கரெக்டாக சுற்றுது, அதனால் மிஷின் ரொம்ப வந்து ஆடலை. ஆனால் நீங்கள் அன்ஈவனாக போட்டிங்கன்னா ரொம்ப கடகடன்னு ஆடும். இப்போயே ஆக்சுவலாக கொஞ்சம் ஆடுது பாருங்கள். பட் இது வந்து ஓகே தான். ரொம்ப அன்ஈவனாக இருந்ததுன்னா மிஷினே நீங்கள் நிறுத்திடணும், அந்த அளவுக்கு ஆடும். சப்போஸ் தெரியாதனமாக திறந்துட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் அதனால் வந்து பயப்பட தேவையில்ல. இந்த நேரத்தில் தண்ணி வந்து போயிட்டே இருந்ததுன்னா இது வந்து ட்ரை ஆகாது. இந்த நேரத்தில் தண்ணியை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, தண்ணி போயிட்டுருக்க வரையும் அது வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து தள்ளி இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகும். ஸோ 1 நிமிஷத்துக்குள்ளேயே நான் பாதி நேரம் வந்து தண்ணியை போட்டோம், மிச்ச பாதி நேரம் தண்ணி இல்லாமலும் போடுறேன். ஸோ நீங்கள் 3 தடவை வாஷ் பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை வந்து திறந்து விடணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அலாரம்லாம் வராது, ஜஸ்ட் அப்படியே வந்து முடிஞ்சிடும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கடகடன்னு ஆடும். இந்த வைப்ரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து நார்மல். ஓகேங்களா? அன்னிவனாக போட்டால் ரொம்ப வைப்ரேட் ஆகும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஈவன் பண்ணிவிட்டு திரும்ப தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நியர்லி க்ளோஸ் வருது. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இந்த சுற்றுறது வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் பாதி நேரம் தண்ணி போட்டுமே இது ஓரளவுக்கு நல்லா தொட்டால் ஈரம் வராத அளவுக்கு ட்ரை பண்ணிடுச்சு. இன்னுமே இந்த 1 நிமிஷம் வந்து தண்ணி போடாமல் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக வந்து ட்ரை ஆகிடும். இப்போ இதில் செகண்ட் டைம் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் கிளாத்ஸ் இருக்குது பாருங்கள். 2-3 தடவை போடுறதுமே எனக்கு ஒரு ரீசன், அதனாலே இது போடுறதில்ல. ஸோ இப்போ 2வது தண்ணி இல்லாமல் நான் வந்து காட்டுறேன். ஒரு வேளை இது 3 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதில் தண்ணி இல்லாமல் போட்டுக்கிறதே பெட்டர் தான். ஞாபகமாக இந்த லெவலில் துணியை போட்டுட்டு இதை லாக் பண்ணிக்கங்க. ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைனில் இருக்கணும். ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷமே என்ன கிளாத் போட்டாலும் சரி 1 நிமிஷமே ஒன்று வந்து செட் பண்ணிவிடுங்க இதில். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஸ்பின் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு துணியை வந்து வீணாக போயிடும், அந்த அளவுக்கு ஸ்பின் ஆகுது இல்லையா இதில். அதனால் ஆக்சுவலாக நான் 1 கூட செட் பண்ணல, அதுக்கும் கம்மியாக தான் செட் பண்ணியிருக்கேன்.
நான் ஷேக் ஆகும் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். இதை விட அதிகமாக கூட ஆகும் சம்டைமு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஷேக் ஆகிருக்கு. லாஸ்ட்டில் இந்த வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு இது வேணாம், வைப்ரேட் ஆக தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணாலே அது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். நான் ஒரு தடவை இது போடணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வந்து துணியை காய போட்டுற வேண்டியதான்.